ஓம் சாந்தி. பரமாத்மாவின் தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் சர்வலோக மகேஸ்வரரின் யோகம் பற்றி பார்க்கலாம். யோகேஸ்வர் பரமாத்மாவை திரிலோகிநாத், மூன்று லோகத்தின் அதிபதி என்று கூறி மகிமை செய்யப்பட்டுள்ளது. மூன்று லோகங்களில் ஒன்று ஸ்தூலமான மனித லோகம், மற்றொன்று சூட்சும உடல் கொண்ட கண்ணுக்கு தெரியாத லோகம், மூன்றாவது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா இருக்கும் நிராகார உலகம். கண்ணிற்கு தெரியக்கூடிய மனிதர்களின் லோகமானது நிலம், நீர், காற்று, ஆகாய, நெருப்பு போன்ற பஞ்சபூதங்களாலான பூமியாகும். இங்கு அநேக தர்மத்தின், அநேக மொழி பேசும், அநேக நாட்டை சார்ந்த முக்தி விரும்புவோர்கள், ஆஸ்திகர்கள், நாஸ்திகர்கள் அனைவரும் வசிக்கிறார்கள். சூரியன், சந்திரன் போன்ற நவக்கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுக்கு அப்பால் நிலைத்துள்ள சூட்சும லோகமானது பஞ்சபூதங்களற்ற சூட்சும உடலை கொண்டவர்களின் உலகமாகும். அதற்கும் மேலே தங்கமயமான ஒளி பொருந்திய அமைதியான பஞ்சபூதங்களற்ற சூட்சும சரீரமற்ற தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஆத்மாக்கள் மூலலோகத்தில் தங்கள் நிஜ ரூபமான ஜோதி சொரூபத்தில் இருப்பதுடன் பரஞ்சோதி சொரூப பரமாத்மாவும் அங்கு வசிக்கிறார். பூமியில் பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது அனைத்து தர்மத்தை சேர்ந்த துக்கமான ஆத்மாக்களினை துக்கத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றனர். சர்வலோக மகேஸ்வரருக்கு வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற அநேக கண்டங்களில் இருந்து ஆக்கப்பட்ட பரந்த மனித குலத்தின் லோகேஸ்வர் என்றும் பெயரும் உண்டு. அவர் ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் கட்டுப்பட்டவர் அல்ல, ஆனால் உலகின் பல பகுதிகளில் அனைத்து சமுதாய மக்களின் யோகேஸ்வரரான காரணத்தால் அவர் சர்வலோக மகேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். பரமாத்மா யோகேஸ்வரர் ஜென்மமற்றவர். யார் ஜென்மமற்றவராக இருக்கிறாரோ அவர் மரணமற்றவராக இருக்கிறார். யார் பிறப்பு இறப்பு அற்றவராக இருக்கிறாரோ அவர் ஜென்மத்தில் வராதவராக இருக்கிறார், அதாவது கர்ப்பத்தில் வராதவராக இருக்கிறார். யார் கர்ப்பத்தில் வராது இருக்கிறாரோ அவர் உடலற்றவராக இருக்கிறார். யார் உடலற்றவராக இருக்கிறாரோ அவர் நுகர்வற்றவராக இருக்கிறார். மற்றும் கண்ணுக்கு புலனாகாதவராக இருக்கிறார். இப்படியாக யோகேஸ்வர் பரமாத்மாவின் மகிமை, அந்த மகிமையின் ரகசியம் நிறைந்ததென கீதையில் கூறப்பட்டிருக்கிறது. யார் என்னை ஆரம்பமற்ற அழியாத மரணமற்றவராக கருதுகிறாரோ, யார் என்னை சர்வலோக மகேஸ்வரர் என்று என்னை ஏற்றுக்கொண்டு, அதாவது ஒரு ஸ்தூல மனித உலகம், சூட்சும லோகம், மனிதம் லோகம், பரமாத்மா மற்றும் ஆத்மா வசிக்கின்ற லோகம் போன்ற உலகங்களின் நாதர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் மனிதர்களின் யோகத்திலிருந்து விடுபட்டு, அதாவது உடல் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபட்ட ஆத்ம உணர்விலிருந்து அனைத்து பாவங்களின் பிடியிலிருந்து முக்தி பெறுகிறார்கள். இது கீதையில் உள்ள ஒரு வாசகம். தர்மாத்மா கிறிஸ்து, தர்மாத்மா முகமது, தர்மாத்மா புத்தர், தர்மாத்மா குருநானக் போன்ற தர்ம ஸ்தாபகர்கள் பூமியிலிருந்து வந்து அவருடைய செய்தியினை சொல்வதற்கு முன்பே கீதை உலகத்தின் எல்லா காலத்தின் மகேஸ்வரரார், எல்லா நாடுகளின் ஈஸ்வரன், எல்லா மொழிகளின் பரமேஸ்வரன், அனைத்து மனித குலத்தின் ஒரே ஒரு ஜோதி சுரூப பரமாத்மா தான் என்று கூறியிருக்கிறது. சர்வலோக மகேஸ்வரர் அனைவரையும் லோகத்தில் இருந்து விடுவித்து, அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவித்து அதற்கான ஆறுதல் அளித்துள்ளார். இது முக்கால சத்தியமாகும். கடந்த, வருங்கால, நிகழ்காலத்திற்கான
இந்த சத்திய வாசகம்தான் மனித ஆத்மாக்களுக்காக உயர்ந்த பாதுகாப்பு, அதாவது குடைநிழல் போல் ஆகும். ஆகையால் எல்லா நாட்டு எல்லா மொழியினரும் சேர்ந்து மக்களும் எல்லா ஆத்மாக்களும் அவரை தங்கள் பரம்பிதா பரமாத்மாவை சர்வலோக மகேஸ்வரர் என்று கூறி மகிமை செய்கிறார்கள். ஓம் சாந்தி.